அப்போ திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தினால் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் தங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்கிற கருத்தாக்கம் திரு விஜய்க்கு இருக்கிறது. விஜயை வழிநடத்துபவர்களும் அதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்கிறார்கள். ஆனால் தேர்தல் கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு ஒரு 10-12 அரசியல் கட்சிகள் அவரோடு இணக்கமாக இருக்கிறார்கள். வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ திமுக வாக்குகள் கூட்டணி வாக்குகள் ஒரு சேர போற பொழுது ஒரு 5% இந்த ஆட்சி தொடரணும் விரும்புகிற பப்ளிக் ஓட்டு வந்தாலே அவர் ஜெயிச்சுட்டு ஆட்சியில் தொடருவாங்க. என்னோடு அணி சேருங்கள் என்று மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் இன்றைய அரசியல் சூழல் கள யதார்த்தம் என்பது திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற யாருமே திரு விஜய் பின்னாடி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்பி போக மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் விஜயை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் எல்லாம் கைகோர்த்து களத்தில் வருகிறோம் என்று யாரும் பெரிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. சிறிய கட்சிகளுமே தங்களுடைய வெற்றி கேள்விக்குறி என்கிற நிலையில் போக மாட்டாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகமே தனித்து ஏதாவது 1-2 அமைப்புகள் இருக்கலாம். சிறிய அமைப்புகள் 1-2 பேர் அவரோட கரம் கொடுக்கலாம். அது வெற்றிக்கான அணியாக ஒருபோதும் இருக்காது என்பதுதான். திரு அன்புமணி அவர்களை தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் ராமதாஸ் சொல்படி கேட்காம அவர் தன்னிச்சையாக செயல்பட தொடங்கிவிட்டார். இது நான் சொல்லலை, திரு ராமதாஸே சொல்லியிருக்கார். அவருக்கு தலைமை பண்பு இல்லை. சிறிய வயதிலேயே அவரை கொண்டு போய் மத்தியில் அமைச்சராக்கி கட்சியினுடைய தலைமை பொறுப்பெல்லாம் கொடுத்தது நான் செய்த தவறு தான் அப்படிங்கிறது. நேற்று நடந்த செயற்குழுவில் பார்த்தா அவருடைய மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியை வந்து கட்சியில் உட்கார வச்சிருக்காரு. இது அன்புமணியை கேள்வி வேறு கேட்டுருக்காரு. சௌமியா வரணும்னு சொன்னீங்க, காந்திமதியை வர வச்சிங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டார். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முத்துறதை பார்த்தா கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும் போது சந்தேகம் வருது. இது எப்படி பார்க்குறது? குடும்பத்தினருடைய ஆதிக்கம் ஒரு அரசியல் கட்சியில் வந்துருச்சுன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும். நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ கால் படாது. நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. குடும்ப வாரிசுகளை நான் அரசியலுக்கு கொண்டு வந்தால் என்னை நடுத்தருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் காலப்போக்கில் திரு அன்புமணி அவர்களை இளைஞர் அணின்னு கொண்டு வந்து அப்படியே கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் அளவுக்கு கொண்டு போயிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் தனி, அதிமுக என்டிஏ தனி, சீமான் தனி, விஜய் தனி என்கிற 4 முனை போட்டி வருகிற பொழுது ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையில் உள்ள அரசியல் கட்சியினரும் மக்களும் இந்த 4 பிரிவாக போயிடுச்சு. அப்போ வாக்குகள் சிதறடிக்கும் பொழுது ஈஸியாக அவங்க வின் பண்ணிடுவாங்க. அதுதான் கள யதார்த்தம். ஸோ திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான செயல்களில் விஜய் ஈடுபடுகிறார். இன்னொரு சந்தேகம் இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு துரை கருணா அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம பாமக பற்றிய செய்திகளை நம்ம கடந்த பேட்டிகள் நம்ம பேசணும். இன்றைக்கும் அந்த செய்தியை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க இருக்கிறேன். ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள், அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு, இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள், இப்போது தலைவராக தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய தலைமை குழு. இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் இதில் கலந்துக்கல, நான் இதில் கலந்துக்கல, நான் இல்லாத கூட்டம் அது செல்லுபடியாகாது, தேர்தல் கமிஷன் அந்த கணக்குப்படி பார்த்தா நான் தான் தலைவர்ன்ற மாதிரி ஒரு முட்டல் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் நம்ம இதை பற்றி பேசணும். இப்போ இந்த பிரச்சனை எந்த கட்டத்தில் வந்து நிற்குதா தான் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் எதிர்வரும் 2026 தேர்தலில் யாரோடு கூட்டணி சேர்ந்து யாரிடம் அதிகம் இடங்களை பெறுவது அப்படிங்கிற மாதிரியான போக்கு தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கட்சி யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் அன்புமணி பாமக, இன்னொரு பக்கம் ராமதாஸ் பாமக என்றே செயல்பட தொடங்கிடுச்சு. நம்ம இது வரைக்குமான இந்த கடந்த 2-3 மாதங்களாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இப்போ இது எந்த நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நிறுவன தலைவரான நானே தலைவர் பொறுப்பையும் ஏற்றிருக்கிறேன், எனவே அன்புமணி வந்து தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம், கிட்டத்தட்ட ஒரு 1500 நிர்வாகிகள்கிட்ட கையொப்பம் வாங்கி அனுப்பியிருக்கிறதா நமக்கு தகவல்கள். ராமதாஸ் அவர்கள். அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, நிறுவன தலைவர் ஒப்புதலோடு பொதுக்குழு என்னை தேர்ந்தெடுத்தது தலைவராக. உச்சபட்ச அதிகாரம் படைத்த கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான நான் தான் தலைமை பொறுப்பில் இருந்து செயல்படுவேன். கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழுவை
நிறுவனத் தலைவர் வழிகாட்டுதலோடு நடத்த வேண்டும் என்றுதான் விதி. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியின் உட்கட்சி சட்டத்திட்ட விதிகளாக தயாரித்து அதை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கே பாலு அவர் தான் பெரும்பாலும் இந்த விஷயங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது, தேர்தல் கமிஷன் பார்க்குறது, மற்ற விஷயங்கள்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் திரு அன்புமணியோட இருக்கிறாரு. அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர் ஒரு கௌரவமான இடத்துல எங்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பில் தான் இருக்கிறாரு. எனவே தலைவர் திரு அன்புமணி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதை நிரூபிக்கிற வகையில் திரு ராமதாஸ் அவர்கள் யாரையெல்லாம் வெளியேற்றுகிறாரோ அவரெல்லாம் தொடருவார்னு இந்த பக்கம் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். திரு அன்புமணி அவர்கள் வெளியேற்றுவதில் இல்லை அவரெல்லாம் என்னால் கட்சிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள், அவர் இந்த பொறுப்பிலேயே தொடர்வார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது இப்போ 2 பேருமே விடாக்கண்டன் குடாக்கண்டனாக இருந்து கட்சியை ஒரு வகையில் கட்சியை சிதைக்கிற முயற்சியில் ஈடுபட்டுவிட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பெருமளவு பாடுபட்டிருக்கிறாரு. பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இந்த கட்சியை இன்றைக்கும் கூட சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்றத்திலும் ஓரளவுக்கு இடம்பெறக்கூடிய அளவிற்கு, நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக கூட பாட்டாளி மக்கள் கட்சியினர் இடம்பெறக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தார். ஏறத்தாழ ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு கூட கட்சியை கொண்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி ஒரு சரிவை நோக்கி பின்னடைவை நோக்கி செல்லுகிற நிலையில் தான் இப்போ இந்த பிரச்சனை உருவாகியிருக்கு. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் தலைவரான பேராசிரியர் தீரன் அவர் தான் முதல் தலைவராக ராமதாஸால் அறிமுகப்படுத்தப்பட்டு பண்ணினார். அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அல்லது வெளியேறி தமிழ் பாமக, தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு அமைப்பை தொடங்கி போயிட்டு இருந்தார். அண்மை காலத்தில் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவரும் கட்சியில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் வேல்முருகன் ஒரு பெரிய பாட்டாளி போராளியாகவே இருந்து இன்று வரைக்கும் அவர் தமிழக வாழ்வுரிமை கழகம் தொடங்கியதற்கு பிறகும் கூட அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து பேசுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலோர் அவர் பக்கம் வந்துட்டாங்க. இந்த நிலைப்பாடு என்பது இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் தலைவராக நியமிக்கப்பட்ட பேராசிரியர் தீரனாகட்டும், அதன் பிறகு தலைவராக நியமிக்கப்பட்ட திரு ஜி.கே. மணி ஆகட்டும், அவர்கள் ஐயா கழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. திரு ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுத்து என்ன அறிவிக்கிறாரோ அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவர்களாக இருந்தாலும் கூட திரு ராமதாஸ் பெயரில் தான் கட்சியினுடைய அறிவிப்புகள் அறிக்கைகள் வரும். எல்லா கூட்டங்களும் அவர் தான் முன்னின்று நடத்துவார். பத்திரிகையாளர் சந்திப்பையும் அவர் தான் நடத்துவார். அருகிலே ஜி.கே. மணியோ பேராசிரியர் தீரனோ உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், திரு அன்புமணி அவர்களை தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் இந்த ஐயா ராமதாஸ் சொல்படி கேட்காம அவர் தன்னிச்சையாக செயல்பட தொடங்கிவிட்டார். இது நான் சொல்லலை, திரு ராமதாஸே சொல்லியிருக்கார். அவருக்கு தலைமை பண்பு இல்லை. சிறிய வயதிலேயே அவரை கொண்டு போய் மத்தியில் அமைச்சராக்கி கட்சியினுடைய தலைமை பொறுப்பெல்லாம் கொடுத்தது நான் செய்த தவறு தான் அப்படிங்கிறது. அவர் இளைஞரணியின் பொறுப்பாளராக தான் முதல்ல போட்டிருந்தார். அப்புறம் காலப்போக்கில் ஜி.கே. மணியை கௌரவ தலைவராக்கிட்டு இவரை தலைவராக கொண்டு வந்தார். திரு ராமதாஸ் அவர்கள் இப்போ தலைவரிலிருந்து இவரை செயல் தலைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இவர் தானே தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இப்போ இந்த நிலைப்பாடு என்பது இந்த தேர்தலுக்குள் இவர்களுக்குள் ஒற்றுமை மீண்டும் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்தால் மட்டுமே தான் இந்த தமிழக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த என்டிஏ அதிமுக அணியில் இணைந்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று வெற்றி பெற்று ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இவர்களுக்குள் பிரச்சனை என்று வந்துவிட்டால் இது ஒரு தேர்தலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதை உணர்ந்து தான் கட்சியில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் பலரும் போய் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. அவரே சொன்னார், ஒரு 14 பஞ்சாயத்து நடந்தது, அன்புமணி ஒத்துக்கலை. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நிறுவனத் தலைவரான நானே கட்சியின் தலைவராகவும் இருந்து வழி நடத்துவேன், என் காலத்திற்கு பிறகு அன்புமணி எடுத்துக்கட்டுங்கிறார். அப்போ வாரிசு அடிப்படையில் அவர் மறைவுக்கு பிறகு பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிறார். திரு அன்புமணி என்ன சொல்கிறாரு, அவருக்கு வயது முதிர்வின் காரணமாக அவர் குழந்தை மாதிரி இருக்கார், சுயமாக அவர் எதையும் முடிவெடுக்கலை, அவரை பின்னாடி இருந்து 2 பேர் ஆட்டி வைக்கிறாங்க, அவர்களால் தான் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதையும் தாண்டி குடும்ப பிரச்சனைகள் பெரிய அளவில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது, சொத்து பிரச்சனைகள்லாம் வந்துருச்சுன்னு பொதுவெளிக்கு அந்த வலைத்தளங்கள் மூலமாக நமக்கு தகவல்கள் கிடச்சிருக்கு. எது எப்படியோ
பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒன்றுபட்டு இணைந்து அப்பாவும் பையனும் பேசி தீர்த்து அது களத்திற்கு வந்தால் மட்டும்தான் அதனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் இந்த தேர்தலோடு பாமக அப்பா பாமக மகன் பாமகன்னு பிரிஞ்சு இந்த 2 பாமகவும் யாரோட போய் ஒரு என்டிஏ அணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இவர் நாங்கள் அதிமுகவோட தான் உடன்பாடு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முயற்சி நடந்தது. நம்ம கடந்த பதிவில் கூட பேசியிருந்தோம். திரு ஜி.கே. மணி மூலமாக திரு துரைமுருகனை சந்தித்து அது தொடர்பாக பேசியபோது விடுதலை சிறுத்தைகள் இருக்க வரைக்கும் அவங்களை கொண்டு வர முடியாது, அவருடைய போக்கு என்பது வேறு மாதிரி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவனுடைய போக்கு வேறு மாதிரி இருக்கிறது, ஒருவேளை அவர் வெளியேறிவிட்டால் பாட்டாளி மக்களை வச்சு அங்கே கொண்டு வந்து நாங்கள் அகாமடேட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற வரை துரைமுருகன் அஸ்வரன் சொன்னதாக இருக்குது. ஆனால் இப்போதைய சூழல் என்பது விசிக உட்பட யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற எந்த அரசியல் கட்சியும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் இதுவரைக்குமான தகவல். அப்புறம் அடுத்தடுத்த காலங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது தெரியல. இல்லை, இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையில் பார்த்தா தந்தை பாமக மகன் பாமகன்ற மாதிரி 2ஆக பிரியுமோங்கிற சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா இவர் ஒரு பக்கம் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் மாநாடு வச்சிருக்கிறார் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில். அதற்கு இணையாக இங்கே பார்த்தீங்கன்னா உரிமை மீட்பு பயணம் சொல்லி வருகிற 25ஆம் தேதியிலிருந்து திருப்பூர்லேருந்து ஆரம்பிக்க போகிறதா அன்புமணி ஒரு பக்கம் தகவல் கொடுக்குறாரு. இது ஒரு பிரச்சனை. 2வது, அன்புமணி அவருடைய மனைவி சௌமியாவை கட்சிக்குள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும், அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வேணான்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் கடந்த காலத்தில் சொன்னதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் நேற்று நடந்த செயற்குழுவில் பார்த்தா அவருடைய மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியை வந்து கட்சியில் உட்கார வச்சிருக்காரு. இது அன்புமணியை கேள்வி வேறு கேட்டிருக்காரு. சௌமியா வரணும்னு சொன்னீங்க, காந்திமதியை வர வச்சிங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டார். ஸோ இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முத்துறதை பார்த்தா கடைசியில் அங்கே தான் போய் நிற்குமோன்ற சந்தேகம் வருதுல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். குடும்பத்தினருடைய ஆதிக்கம் ஒரு அரசியல் கட்சியில் வந்துருச்சுன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குகிற திரு ராமதாஸ் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உறுதிமொழி சொன்னார், பொதுவெளிகளில் சத்தியம் பண்ணார். நிறுவனத் தலைவரான நான் உட்பட என் குடும்பத்தைச் சேர்ந்த யாருமே கட்சி முக்கிய பதவிகளுக்கு வரமாட்டார்கள், அதே போல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரோ உள்ளாட்சி தேர்தல்களோ போட்டியிட மாட்டார்கள். அவர் குறிப்பாக என்னுடைய கால் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ என் கால் படாது, நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. குடும்ப வாரிசுகளை நான் அரசியலுக்கு கொண்டு வந்தால் என்னை நடுத்தருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் காலப்போக்கில் திரு அன்புமணி அவர்களை இளைஞர் அணின்னு கொண்டு வந்து அப்படியே கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் அளவுக்கு கொண்டு போயிட்டார். ஒரு பக்குவம் பெற்ற மனிதனாக அவருக்கு அப்போதே தெரிந்திருந்தால் இளைஞரணியோடய நிறுத்தியிருக்கலாம், அல்லது நீ இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி பெறு என்று ஒதுக்கி இருக்கலாம். மேலும் மேலும் கொண்டு வந்து ஒரு உச்சபட்சமான கட்சியின் தலைமை பொறுப்பு வரைக்கும் உட்கார வச்சுட்டு அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே எப்படி அன்புமணியை இளைஞரணி பொறுப்பிலிருந்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய மூத்த மகள், இன்றைக்கி அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கிற மூத்த மகளுடைய பையன் முகுந்தன், அவரை இளைஞரணி கொண்டு வந்தது தான் அவன் முதல் பிரச்சனையானது. அந்த பொதுக்குழுவில் பேசுகிற போது அவங்க மைக்கை தூக்கி போட்டு போனதுங்கிறது, குடும்பத்திலேருந்து யாருமே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக அப்படி கொண்டு வந்தால் எப்படி சரியாக இருக்கும்? அப்போ தனக்கான போட்டியாளராக தன்னுடைய அக்கால் பையனையே கொண்டு வர்றாருன்னு தான் நம்ம அன்புமணி அது மறுதளிச்சு பண்ணார். முகுந்தன் நாசுக்கா நான் வேண்டாம், எனக்கு கட்சி பெற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டார். இப்போ அவங்க அம்மாவையே மூத்த மகள் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அரசியலில் ஒரு பக்கம் திரு அன்புமணி, தன் மனைவி சௌமியா, அந்த சௌமியா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அது பாரம்பரியமிக்க டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய மகள் தான் சௌமியா. இன்றைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க திரு விஷ்ணு பிரசாத்தினுடைய தங்கை தான். அப்போ இந்த மாமன் வழி, மைத்துனர் வழி, மனைவி வழியான அந்த ஒரு போக்கு, அவருடைய நெருக்கம் என்பதை திரு ராமதாஸ் விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்கிற விஷயமாக பார்க்கப்படுகிறது. திரு ராமதாஸை இயக்குவதாக கூறுகிற திரு அன்புமணி அவர்கள் வெளிப்படையாக யார் அவரை இயக்கிறார்னு சொல்லலை. ஆனால் இதில் திரு ராமதாஸ் தன்னுடைய மகன்கள், தம்பி வழி பேரன் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அன்புமணி தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. அன்புமணியுடைய செயல்பாடு மனைவி, குழந்தையா, அவனுடைய மாமனார் மாமியார் அந்த வகையில் அவர் கொண்டு போகிறாரு அப்படின்னு. அதில் என்னென்னா அதிகமான சொத்து பிரச்சனைகள் தான் மூல காரணம், அவர்களுக்குள்ள அந்த பங்கீடுகள் தான் இது இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்று பாமகவில் இருக்கிற சில முக்கிய பிரமுகர்களை பேசுகிறார்கள். அப்போ அதை ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் நீங்கள் கட்சிக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பது தான் என்னோடய பார்வை. ஏன்னா
இதில் பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் ஒரு கணிசமான தொகுதிகளில் அவர்களுக்கு வாக்குகள் இருக்கிறது. இது அதிமுக என்டிஏ அணிக்கு பலம் சேர்க்கும். அப்படிங்கிறதுனால தான் ஆடிட்டர் திரு குருமூர்த்தி, மாநகர மேயர் சைதை துரைசாமி போன்றவர்கள்லாம் போய் அவங்க 2-3 முறை சந்தித்து பேசினாங்க. அவர் அதுக்கும் கூட உடன்படலை, பிடிவாதமாக இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவரும் நானே, கட்சியின் தலைவரும் நானே, அதற்கு அன்புமணி உடன்பட்டால் மட்டுமே இது சுமூகமாக முடியும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டில் இருக்கார். திரு அன்புமணி தனக்கான அந்த நிர்வாகிகள் மற்ற பாமகவினுடைய அந்த அந்த அனைத்து தரப்பினரையுமே தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போ போயிட்டுருக்காங்க. அவர் உரிமை மீட்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. ஏற்கனவே நம்ம பார்க்குறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு குழுவை போட்டு அவரும் போயிட்டு இருக்கார். அப்போ புதிதாக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் தன்னுடைய உரிமையை மீட்பதற்காக போகிறதா சொல்கிறாங்க. திரு அன்புமணி அவர்கள் இளைஞரணி பொறுப்புக்கு வந்தபோதே ஒரு 50-60% பாமகவினுடைய இளைஞர்கள் அவர் பின்னாடி அணிவகுத்துட்டாங்க. கட்சியின் தலைமை பொறுப்புக்கு மத்திய அமைச்சராக இருக்கிற போது ஒரு 70-80% வரைக்கும் அவர், ஏன்னா ஐயாவுக்கு 80-84 வயசு ஆயிடுச்சு, இனி இவர் தான் பாமகவின் அடையாளமாக முகமாக இருக்கிறார், இவரோடு நாம் அணி சேர்ந்து இவரோடு நாம் பின்னணியில் போனால்தான் தான் நம்ம கட்சி பொறுப்புகளை வாங்க முடியும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக நாம் வேட்பாளர்களாக தேர்வு செய்ய முடியும், உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகளை பெற முடியும், கட்சியிலும் முக்கிய பொறுப்புகளை பெற முடியுங்கிற கண்ணோட்டம் 80%க்கு மேலே வந்துருச்சு. இந்த 20% பேர் ஐயாவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட தொடக்க காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட ஒரு சிலர் தான் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எனவே பாமகவின் எதிர்காலம் என்பது திரு ராமதாஸ் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் நமக்கு. இல்லை, இப்போ இவர் நடத்தின அந்த செயற்குழுவில், ராமதாஸ் அவர்கள் நடத்தின செயற்குழுவில் ஒரு தீர்மானமாக என்ன போட்டிருக்காங்கன்னா, தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட நபர்கள் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது, அவர்களிடம் விசாரணை நடத்தி தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும்ன்ற மாதிரி தீர்மானம் போடுறாங்கல்ல. இப்போ ஒரு தலைவரையே தற்காலிக நீக்கம் செய்ய முடியுமா கட்சியில்? இல்லை, அதுதான் இப்போ வழக்கறிஞர் கே பாலு என்ன சொல்கிறாருன்னா, கட்சியின் சட்டத்திட்ட விதிப்படி இவருடைய ஆலோசனைகள், நிறுவன தலைவர் ஆலோசனையின் அடிப்படையில் கட்சி செயல்படணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்போ இவர் ஆலோசனை இல்லை, இப்போ நிறுவன தலைவருக்கு ஆலோசனை இல்லை. அதை மீறி இந்த பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை இவர் நீக்க முடியுமா, இந்த ஆலோசகர் அதை நீக்க முடியுமா அப்படின்னு. நிறுவன தலைவருக்கு எனக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது விதியில் கொண்டு வரல. நீங்கள் செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிறுவன தலைவருடைய தலைமையில் நடைபெற்று அவர் எடுக்கும் முடிவு தான் இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்திருந்ததுன்னா இவர் ராமதாஸுக்கு பவர் இருக்க, நீக்கிறதுக்கோ சேர்க்கறதுக்கோ பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி சட்டத்திட்ட விதிகளில் அன்புமணிக்கு இருக்கிற அந்த உரிமை என்பது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவருக்கான உரிமை என்பது திரு ராமதாஸ் இல்லை என்று தான் இவங்க சொல்கிறாங்க. எனவே இது தேர்தல் ஆணையத்துக்கு போகிற போது எந்த விதமான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நிச்சயமாக பாமகவினுடைய. இப்போ செயற்குழுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல, இப்போ அந்த செயற்குழுடைய அதிகாரம் செல்லுபடியாகாதா தேர்தல் கமிஷனில்? இல்லை, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகார அமைப்பு என்பது பொதுக்குழு தான். பொதுக்குழுவில் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். செயற்குழுவில் ஒரு தீர்மானம் ஒப்புதல் கொடுத்து அந்த செயற்குழு நிறைவேற்றுகிற தீர்மானத்தை பொதுக்குழு ஒப்புதல் கொடுக்கணும். பொதுக்குழுவும் ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகு அது தேர்தல் ஆணையத்துக்கு போய் பதிவு செய்யப்படும். அப்போ இந்த செயற்குழு என்பது ஒரு பிரிவை வைத்து தான் இவர் செயற்குழு நடத்துகிறார். ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா செயற்குழு உறுப்பினர்களும் நிச்சயம் இதில் பங்கேற்க மாட்டாங்க. ஏன்னா ஐயா நடத்தின பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நிர்வாகக்குழு கூட்டம் நடத்தினார், வழிகாட்டுதல் குழு கூட்டம் நடத்தினார். பெரிய அளவில் யாருமே நிர்வாகிகள் போகலை. அங்கே முக்கிய நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகள் போகலை. மாவட்ட செயலாளர் கூட 8 பேரோ 7 பேரோ வந்ததாக தான் அவரே சொன்னார். அப்போ கட்சியின் வலிமையான கட்டமைப்பு திரு அன்புமணியிடம் இருக்கிறது இதுவரையிலும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்க்குது. எனவே இந்த செயற்குழு தீர்மானங்களை பொதுக்குழு ஒப்புதல் அளிக்குமா? பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரமே நிறுவனத் தலைவர் வழிகாட்டுதலோடு கட்சியின் பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். அப்போ இவர் தான், அன்புமணி தான் பொதுச் செயலாளர், அவர் கட்சியினுடைய தலைவர், அவர் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு இருக்கிற அதிகாரம் நிறுவனத் தலைவருக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இன்னொரு கேள்வியோடு நான் நிறைவு செய்கிறேன்.
சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசின ஒரு ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெளிப்படையாகவே பாஜகவோடும் திமுகவோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. விரைவில் சுற்றுப்பயணம் போக போகிறதாகவும் செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வெளிப்படையாக அறிவித்த இந்த அறிவிப்பு மூலமாக அவர் பாஜக பி டீம் அப்படிங்கிற விஷயம் வந்து உடஞ்சிருக்குன்ற மாதிரியும் கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல் சுற்றுப்பயணத்தில் இப்போ ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவரோட சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இருக்குன்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்கிறாங்கல்ல, உங்களுடைய அனலைஸ் படி எப்படி பார்க்குறீங்க இது எல்லாத்தையுமே? இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தேர்தல் கூட்டணி தொடர்பான ஒரு இறுதியான முடிவை ஜனவரிக்கு மேலே தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே இப்போது அவசரமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் என்ன ஒரு பார்வைனா, பிரதான எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு இருக்கிறது. இந்த கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சியோடும் நாங்கள் சேர மாட்டோம், இந்த அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விஜயை எதிர்பார்க்கிறது, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது. அந்த விஷயத்தை முறியடிப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால அது வெளிப்படையாக அவர் அறிவிச்சிருக்கிறாரு. தன்னை முதலமைச்சராக, விஜய் முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாகவே இருக்குது. அப்போ திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தினால் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் தங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்கிற கருத்தாக்கம் திரு விஜய்க்கு இருக்கிறது. விஜயை வழிநடத்துபவர்களும் அதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்கிறார்கள். ஆனால் தேர்தல் கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு ஒரு 10-12 அரசியல் கட்சிகள் அவரோடு இணக்கமாக இருக்கிறார்கள். வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ திமுக வாக்குகள், கூட்டணி வாக்குகள் ஒரு சேர போகிற பொழுது ஒரு 5% இந்த ஆட்சி தொடரணும் விரும்புகிற பப்ளிக் ஓட்டு வந்தாலே அவர் ஜெயிச்சுட்டு ஆட்சியில் தொடருவாங்க. திமுக அணிக்கு எதிரான வாக்குகள் 4 பிரிவாக பிரிஞ்சிடும். அப்போ இப்போ யாரோடு சேரப்போகிறார்கள்ங்கிறது இன்னும் தெரியல. திராவிட முன்னேற்றக் கழகம் தனி, அதிமுக என்டிஏ தனி, சீமான் தனி, விஜய் தனி என்கிற 4 முனை போட்டி வருகிற பொழுது ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையில் உள்ள அரசியல் கட்சியினரும் மக்களும் இந்த 4 பிரிவாக போயிடுது. அப்போ வாக்குகள் சிதறடிக்கும் பொழுது ஈஸியாக அவங்க வின் பண்ணிடுவாங்க. அதுதான் கள யதார்த்தம். ஸோ திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான செயல்களில் திரு விஜய் ஈடுபடுகிறாரோங்கிற இன்னொரு சந்தேகமும் இருக்குது. இப்போ அன்றைய தினம் அவர் செயற்குழு கூட்டி இந்த தீர்மானத்தை போட்டாங்கல்ல, அன்றைக்கி அந்த காவலாளி அஜித்குமாருடைய அந்த மரணம் தொடர்பாக, அந்த படுகொலை தொடர்பான விஷயம் தீக்கணக்காக பரவணும். எல்லா ஊடகங்களும் வலைத்தளங்களும் பத்திரிகைகளும் செஞ்சது. அதை மடைமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் நடிகர் விஜய் இந்த கருத்தை வெளியிட்டாரோ. ஏன்னா ஜனவரிக்கு மேலே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் சொல்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தேக பார்வையும் திரு விஜய் மீது விழுந்தது. இது தொடர்பாகவும் கூட வலைதளங்களில் நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் நேரடியாக போய் பார்த்து அவர் லைம்லைட்டில் தானே அந்த பிரச்சனை வச்சுருந்தாரு. யார்? விஜய். ஆமாம்மா, அதுதான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கருத்து? இல்லை அந்த பிரச்சனை என்பது திமுக ஆட்சியினருக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக, திமுகவிற்காக மிகப்பெரிய அளவில் அது பேசுபொருளாகி கொண்டே இருக்கிறது. அதை மடைமாற்றுவதற்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாருங்கிற பார்வையும் பொதுவெளி பார்வை இருக்கிறது. நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் நாம் அவங்கள வீழ்த்த முடியும்னு தான் அதிமுக என்டிஏ கூப்பிட்றாங்க விஜய் அவர்களை. இல்லை நான் தனித்து தான் நிற்க போகிறேன், நான் தான் முதலமைச்சர் என்கிற அந்த அறிவிப்பை திரு விஜய் அவர்கள் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் அந்த வெளியிடுகிற சூழல் என்பது இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் பேசியிருக்காரு. ஏற்கனவே ஜனவரிக்கு மேலே தான் நான் சொல்கிறேன்னு சொன்னார். இருக்கட்டுமே, இன்னும் 5 மாதங்கள் இருக்குது. நாளை 5 மாதங்கள் கழித்து நீங்கள் எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் மத்தியில் போயிட்டு உங்கள் கருத்தை யாருக்கு ஆதரவு என்னன்னு சொல்லலாம். இல்லை தனித்து நின்றுனா தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சூழலில் சொன்னது என்பது அவர் மீது மாதிரியான இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து என்னோடு அணி சேருங்கள் என்று மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். ஆனால் இன்றைய அரசியல் சூழல் கள யதார்த்தம் என்பது திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற யாருமே திரு விஜய் பின்னாடி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அதிமுக என்டிஏ அணி இருக்கிற சிறிய கட்சிகள் வருமா அப்படின்னா விஜயனுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியே கேள்விக்குறியாக இருக்கிறது. போக மாட்டாங்க.
நீங்கள் அதிமுகவில் போனால் ஒரு 4-5 எம்எல்ஏ கிடைக்கும், அல்லது திமுகவில் போனால் ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் பெற முடியுங்கிற நிலையில் இருக்கிற சிறிய அரசியல் கட்சிகள் திரு விஜய் அவர்களை நம்பி போக மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் விஜயை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் எல்லாம் கைகோர்த்து களத்தில் வருகிறோம் என்று யாரும் பெரிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. சிறிய கட்சிகளுமே தங்களுடைய வெற்றி கேள்விக்குறி என்கிற நிலையில் போக மாட்டாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகமே தனித்து ஏதாவது 1-2 அமைப்புகள் இருக்கலாம், சிறிய அமைப்புகள் 1-2 பேர் அவரோட கரங்கோர்க்கலாம். திமுக அதிமுகவுக்கு எதிராக நாங்கள் இருந்தோம் இது வரைக்கும், எனவே நாங்கள் விஜயோடு அணி சேர்க்கிறோம் என்று போகலாம். அது வெற்றிக்கான அணியாக ஒருபோதும் இருக்காது என்பதுதான் என்னுடைய நிதர்சனமான கருத்து. பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட சேரலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.